So, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Samsung M56 so இந்த டிவைஸ் நம்ம கிட்ட இருக்கு. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவைஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் in-depth ரிவ்யூ வந்து பார்த்தறலாம். ஓகே இத இந்த Samsung M56 வர பாக்ஸ். So பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படினா உள்ள மேல மொபைல் வந்து கொடுத்திருக்காங்க. தென் அதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. பாக்ஸ் பின்னாடி SIM டூல் வந்து கொடுத்திருக்காங்க. தென் இந்த பாக்ஸ் உள்ள ஓபன் பண்ணோம் அப்படினா டாக்குமெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. தென் டைப் C to டைப் C சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. Samsung பொறுத்தவரைக்கும் எப்பவுமே சிம்பிள் அன்பாக்சிங் தான். பாக்ஸ்ல சார்ஜரும் தர மாட்டாங்க. கேஸ் எதுவுமே வந்து கிடைக்காது. அதுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் டிவைஸ் நமக்கு ஒரு சில ஸ்கிரீன் ப்ரொடெக்ட் வந்து ப்ரீ அப்டேட்டா பண்ணி கொடுப்பாங்க. அது இங்க நமக்கு வந்து இல்ல. நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பொறுத்தவரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு ரெண்டு கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஒன்னு நமக்கு இருக்கிற இந்த லைட் கிரீன், இன்னொன்னு நமக்கு வந்து பார்த்தா Black கலர் ஆப்ஷன். எங்கிட்ட இருக்கிற லைட் கிரீன் வந்து பார்த்தா பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த டிவைஸோட டிசைனிங் ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க. தென் பேக் சைடு அந்த கேமரா டிசைன் நல்லா இருக்கு. ஓரளவுக்கு ஃபிளாக்ஸிபிள் டிவைஸ் லுக் மாதிரி கொடுக்குது. தென் அந்த கேமரா பம்ப் கொஞ்சம் வந்து இருக்கு. தென் இந்த டிவைஸ் கம்ப்ளீட்டா நமக்கு வந்து பிளாஸ்டிக் பில்ட் தான். ஐபி ரேட்டிங் வந்து பார்த்தா இங்க மென்ஷன் பண்ணல. திக்னஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மியா இருக்கு. 7.2 mm கான திக்னஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி டிவைஸ் நம்ம கையில் எடுக்கும்போது வெயிட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 180 கிராம் வெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. டிவைஸோட ப்ரொடக்ஷனுக்கு இங்க வந்துட்டு கார்னிங் ஒரு விக்டஸ் பிளஸ் ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். சைடு ஃப்ரேம் நம்ம கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் பெசல்ஸ் வந்து பாருங்களேன் ரொம்ப மினிமலா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இங்க சாம்சங் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சில டிவைஸ்ல பெசல்ஸ்லாம் வந்து நல்லா ஏத்தி கொடுத்துருவாங்க. இங்க நமக்கு அந்த மாதிரி வந்து இல்ல. பெசல்ஸ்லாம் ரொம்ப கம்மியா வந்து இருக்கு. ஓவரால் டிசைன் பொறுத்தவரைக்கும் இந்த டிவைஸ் நல்ல சூப்பரான டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் 6.7 inches full HD plus super AMOLED display கொடுத்திருக்காங்க. 120 Hz கான refresh rate வந்து இருக்கு. Then 1200 nits peak brightness வந்து கொடுத்திருக்காங்க. Outdoor direct sunlightல வந்து டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. Then YouTube நம்மளால HDR வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். Then ஃப்ரண்ட்ல நமக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டா இருக்கு. Then இந்த டிவைஸ் நமக்கு பெசல்ஸ் ரொம்ப மினிமலா இருக்கிறதுனால மூவிஸ்லாம் பார்க்கும்போது நல்லா சூப்பராவே இருக்கு. கலர் அவுட்புட் Samsung டிஸ்ப்ளே நல்லா தான் இருக்கும். இங்க நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே பேட்டரி பத்தி பார்த்தோம் அப்படின்னா இங்க 5000 mAh கான பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. நம்ம Samsung எப்பவும் வந்து பார்த்தா ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியா தான் கொடுக்குறாங்க. சோ நல்லாவே 25 வாட் சார்ஜர் கொடுக்காம இருந்தாங்களே. சோ இங்க நம்ம 45 வாட் சார்ஜர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ சார்ஜர் நம்ம பாக்ஸ்ல வந்து வராது. 45 வாட்ஸோட சார்ஜரோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் வந்து 2000 ரூபாய் அந்த பிரைஸ் செல் பண்ணிருக்காங்க. நமக்கு 25 வாட்ஸ் வாங்குனீங்க அப்படினா 1000 ரூபாய் அந்த பிரைஸ்க்கு வந்து பார்த்தா கிடைக்குது. சோ டிவைஸ் வாங்கும்போது வந்து சார்ஜர் வாங்கிட்டீங்க அப்படினா கண்டிப்பா பெஸ்டா இருக்கும். தேர்ட் பார்ட்டி சார்ஜர் யூஸ் பண்றதுக்கு பதிலா வந்து பார்த்தா அபிஷியல் சார்ஜர் யூஸ் பண்றது எப்பவுமே பெஸ்ட். சோ டிவைஸ் வாங்க முடிவு பண்ணீங்க அப்படினா சார்ஜர் வந்து கையோட வாங்கிருங்க. இங்க ஸ்கிரீன் ஆன் டைம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா 6 மணி நேரத்துல 6.5 மணி நேரத்துக்கான ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து பார்த்தா கிடைச்சிச்சு. இங்க நல்ல பெஸ்டான பேட்டரி பேக்கப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படினா நீங்க ரெகுலரான கேஷுவல் யூசேஜ் தான் பண்ண போறீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படினா ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாரும் 4 to 5 hours யூஸ் பண்ணுவோம். அப்படின்றபோது நமக்கு 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து பார்த்தா கண்டிப்பா கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்தா கேஷுவலான யூசேஜும் பண்ணிட்டு கொஞ்சம் கேமிங் ப்ளே பண்ணுவாங்க. சோ அவங்க வந்து பார்த்தா இதே பிரைஸ் நிறைய டிவைஸ் இருக்கு. அதை நீங்க பார்க்கலாம். தென் சார்ஜிங் டைம் பொறுத்த வரைக்கும் 45 வாட் சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணும்போது 1 மணி நேரம் 10 நிமிஷம் அந்த மாதிரி வந்து பார்த்தா அது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. இங்க பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் வந்து 1 டேக்கான பேட்டரி லைஃப் கண்டிப்பா வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Exynos 1480 வந்து பார்த்தா கொடுத்திருக்காங்க. இங்க Antutu ஸ்கோர் செக் பண்ணும்போது நியர்லி வந்துட்டு ஒரு 7 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து கிடைச்சிச்சு. CPU throttling டெஸ்ட்ல நமக்கு 86% கான ஸ்டெபிலிட்டி வந்து கிடைச்சிச்சு. இது நமக்கு Geekbenchோட ஸ்கோர். தென் இது நமக்கு ஸ்ட்ரெஸ் டெஸ்டோட ஸ்கோர் வந்து பாருங்க. அதுக்கு அப்புறம் LPDDR5X RAM வந்து கொடுத்திருக்காங்க. UFS 3.1 வந்து இருக்கு. இந்த Exynos 1480 நமக்கு வந்துட்டு Snapdragonோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 7s Gen 3 அந்த மாதிரி நமக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். இப்போ Nothing Phone 3ல கூட அதே ப்ராசஸர் தான் இருந்துச்சு. சோ அந்த அளவுக்கு ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். இந்த டிவைஸோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. தென் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது ஆப்போட ஓபனிங் டைம் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸா இருந்துச்சு. இந்த டிவைஸ் நீங்க வாங்குறதே வந்து பார்த்தா கால்ஸ், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்ண போறேன்னு அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாவே இருக்கும். தென் கேம் பிளே பொறுத்த வரைக்கும் BGMI நம்ம 60 FPS தான் ஆட முடியும். 90 FPS கான சப்போர்ட் வந்து கிடையாது. கேம் பிளே ஓரளவுக்கு டீசென்ட்டா இருந்துச்சு. அப்பப்போ லைட்டா ஃப்ரேம் டிராப்ஸ் நம்ம நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுச்சு. 33% லார்ஜர் வேம்பர் சார்மிங் கூலிங் வந்து கொடுத்திருக்காங்க. அதனால ஹீட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கணுமா சொல்லியிருந்தாங்க. இந்த டிவைஸ் நான் யூஸ் பண்ணும்போது வந்து ஹீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா நோட்டீஸ் பண்ண முடியல. பட் சின்ன வார்ம் டோன் நமக்கு இருந்துட்டே தான் இருந்துச்சு. அந்த சின்ன வார்ம் டோன் நம்ம கேஸ் போடும்போது வந்து பெருசா ஃபீல் பண்ண மாட்டோம். நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கேஷுவலா தான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டிவைஸோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாவே இருக்கும். இல்ல ப்ரோ நான் கொஞ்சம் ஹெவியா கேம்லாம் விளையாடுவேன்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டிவைஸ் யூஸ் பண்ணாதீங்க. இதோட பெஸ்ட்டாக நிறைய ஆப்ஷன் இருக்கு. லைக் OnePlus Nord 4 நமக்கு 25000 ரூபாய் கிடைக்குது. Realme GT60 அதுவும் நமக்கு 25000 ரூபாய் கிடைக்குது. இதை விட கம்மி பட்ஜெட் நமக்கு 20000 ரூபாய் அந்த பிரைஸ்ல IQ Z10 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு வேண்டி இந்த டிவைஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. பெருசா கேம் வந்து விளையாட மாட்டேன்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் ஹெவி கேமர் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பிரைஸ் நிறைய டிவைஸ் பெஸ்ட்டாக இருக்கு. அதை செக் பண்ணி பாருங்க.
நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். டாப்ல நம்ம மைக் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பாட்டம்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து இருக்கு. அது கீழே டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு, USB 2.0. தென் அது பக்கத்தில் வந்து ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸோட மெயின் டிராபேக் இங்கே ஸ்பீக்கர் தான். இங்கே ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க, டியூவல் ஸ்பீக்கர் வந்து கிடையாது. பட் சவுண்ட் அவுட்புட் சிங்கிள் ஸ்பீக்கர் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கு. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான சவுண்ட் அவுட்புட்டாக இருந்திருக்கும். சவுண்ட் குவாலிட்டி வந்து கேளுங்க. சவுண்ட் அவுட்புட் ஒரு டீசெண்டாக இருக்கு. தென் லெஃப்ட் சைடு சிம் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே 2 சிம் வந்து போட்டுக்க முடியும், மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. இந்த சிம் ட்ரேயோட குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்கு. ஜஸ்ட் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே உடஞ்சிரும் போல இருக்கு. சப்போஸ் டிவைஸ் வாங்கினீங்க அப்படின்னா அதை பார்த்து கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணுங்க. இங்கே சிம் ட்ரேயோட குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இல்லை. தென் ரைட் சைடில் நமக்கு வால்யூம் பட்டன் வந்து இருக்குது, அது கீழே பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 8 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5G நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, நல்லா ப்ராப்பராக வந்து கிடச்சிச்சு. ஸோ 4G ஸ்விட்ச் ஆகிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ 5G ரொம்ப நீட்டாக வந்து இருக்குது. தென் அதுக்கப்புறம் ப்ளூடூத் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 வந்து இருக்குது. இந்த டிவைஸில் நமக்கு NFC சப்போர்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் 1UI 7.0 அவுட் ஆஃப் த பாக்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. Android 15 வந்து பேஸ் பண்ணுது. இங்கே சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் 6 இயர்ஸ்க்கான மேஜர் Android அப்டேட், தென் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். இந்த டிவைஸில் உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இங்கே 1UI 7 வந்து இப்போ நிறைய கஸ்டமைஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த M சீரிஸ்க்கு நமக்கு வந்து குட் லாக் சப்போர்ட் வந்து கிடையாது. பட் ஃபைன் லாக் அப்படின்ற ஆப் யூஸ் பண்ணி நம்மளால் குட் லாக் சப்போர்ட்டில் யூஸ் பண்ண முடியும். அதுக்கான டெடிகேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது நீங்கள் சாம்சங் டயலர் வரதுனால நமக்கு அந்த கால் ரெக்கார்டிங் அந்த ஃபீச்சர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். தென் அதுக்கப்புறம் சாம்சங்கோட வாலெட், சாம்சங் செக்யூர் ஃபோல்டர் அதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். தென் ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் எல்லாமே இருக்குது, நம்மளால் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். சாஃப்ட்வேர் பற்றி பேசணும் அப்படின்னு நிறைய பேசலாம், அந்த அளவுக்கு ஏகப்பட்ட வந்து இருக்குது. இதுக்கான டெடிகேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம். ரீசெண்டாக போட்ட 2 வீடியோ செக் பண்ணுங்கள். ஒன்று குட் லாக் மாடல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ, இன்னொன்று வந்து 1UI 7 மேஜர் அப்டேட்டில் என்னென்ன ஃபீச்சர் வந்துருக்கு அப்படி வீடியோ போட்டிருக்கோம். இந்த 2 வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், தென் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 12 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்கள். ஓகே, இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம மெயின் கேமரா எடுத்தது. ஃபோட்டோட அவுட்புட் வந்து பாருங்கள். நமக்கு டே லைட்டில் நல்ல ஒரு நேச்சுரலான ஃபோட்டோஸே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த இமேஜஸ் எல்லாமே நம்ம போர்ட்ரேட்டில் எடுத்தது. இதோட அவுட்புட் வந்து பாருங்கள், HD டெக்ஸ்ட் நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து இருக்குது, அதில் எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ். தென் 2MP இங்கே மேக்ரோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் வந்து பாருங்கள். இதன் செல்ஃபி கேமரா அவுட்புட் வந்து பாருங்கள், நல்லா இருக்குது. தென் ஃபைனலாக லோ லைட் ஷாட்ஸ், இங்கே பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் 4K 30fps ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னா 1080p ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் 4K 30fps ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் 1x 2x தென் அதுக்கப்புறம் 10x வரைக்கும் ஜூம் பண்ணிக்க முடியும். 10x ஜூம், இது அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், இது நமக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் வந்து பாருங்கள். கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. பெஸ்ட் கேமரா அப்படின்ற மாதிரி சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு டீசெண்டான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 8+128 28,000 பேங்க் ஆஃபரோட 25,000 கிடைக்கும். 8+256 நம்ம 31,000 பேங்க் ஆஃபரோட நமக்கு 28,000 அந்த ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கும். இந்த டிவைஸோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஓவர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸுக்கும் இந்த பர்ஃபார்மன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. அளவுக்கு ரொம்ப ஹெவியான ப்ரைஸிங் தான் இங்கே சாம்சங் வந்து கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி அப்படின்ற மாதிரி சொல்லிட முடியாது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்குவேன் சாம்சங் ஃபோன் தான் வாங்குவேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம 25,000 அந்த பிரைஸில் ஒரு நல்ல ஒரு சாம்சங் டிவைஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இது வரைக்கும் இல்லை. வேணா நம்ம சாம்சங்கோட M35 டிவைஸ் வேணால் சொல்லலாம், அது 15,000 அந்த பிரைஸ் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 30,000 ஒரு பெஸ்ட்டான சாம்சங் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போதைக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை. பட் ஆனால் M56 வந்து இருக்குது, அதுவும் கொஞ்சம் ஓவர் ப்ரைஸில் தான் இருக்குது. நான் ஒரு வாங்கணும் சாம்சங் ஃபோன் தான் வாங்குவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் கொடுக்குற காசுக்கு எனக்கு வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் கிடைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா OnePlus Nord 4 இருக்குது. தென் அதுக்கப்புறம் Realme GT60 வந்து இருக்குது. இன்னொரு 1000 போட்டோம் அப்படின்னா IQ Neo 10R உங்களுக்கு வந்து கிடைக்கும். தென் கொஞ்சம் கீழே கம்மி ப்ரைஸில் போனோம் அப்படின்னா IQ Z10 வந்துருக்கு. தென் டிசைனு சாஃப்ட்வேரில் இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னா Nothing Phone 3 எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. உங்களுக்கு சாம்சங் தான் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இந்த டிவைஸில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த சிங்கிள் ஸ்பீக்கர் அது மட்டும் தான் நல்லா இல்லை, மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இதுதான் கன்க்ளூஷன். ஸோ யோசிச்சு பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க.
தென் இந்த வீடியோ சொன்ன ஒரு சில மொபைலுக்கான ஃபுல் ரிவ்யூ வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த M56 தான் வாங்க நினைச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அப்போ வாங்கும்போது கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மியாகும். ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த டிவைஸ்க்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற கிளப் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.